ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இப்போ சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் அரைக்கிறதுக்கான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாங்க. இது சிக்கனுக்கு அரைக்கிறதுக்கான கிரேவி நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கிருச்சு. 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கு. நான் 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்குங்க. வதக்கிட்டு இது ஆறட்டும். ஆறுனப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் தாளித்து விட்டுக்கலாம். இதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் நம்ம தாளிக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கு. அதனால் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். நான் நான்வெஜ்ஜுக்கு பொதுவாக தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நான் அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கி வரும். நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு சிக்கன் மசாலா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நான் அன்னபூர்ணாவோட சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசம் போக வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் கழுவி நம்ம அந்த தண்ணியவே இது கூட சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் விடலாம். இது நீங்கள் சப்பாத்தி கூட ரைஸ் கூட எல்லாத்துக்குமே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதலே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. பாருங்க, ஒரு கொதி வருது. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வெந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் நான் அது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்கும்போது கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், லைட்டாக சேர்த்துனா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு நான் வதக்கி வச்சுருக்குறேங்க. அதை இது கூட சேர்த்துக்கிறேன் கடைசியாக. அந்த ஃப்ளேவருமே அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு. அதனால் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். மல்லித்தலை தூவிக்கலாங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.